ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்னைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்னன்றதை நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு ஒரு அறக்க பறக்க தலிகை ஆல்ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். காத்தால இன்னைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்ததுன்ட்டு ஒரு 10:30 மணிக்கு போனேன். இப்போ மணி 1:15 ஆறுது. இப்போதான் வந்தேன். இன்ட்ரோ ஷூட்டுமே இப்போதான் என்னால் எடுக்க முடியறது. தலிகைலாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். நடுவில் எங்கள் ஆத்துக்கார் எங்கள் அப்பாவுக்கு சாதத்தை கலந்து கொடுத்துட்டு திருப்பி எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாருங்க. ரொம்ப டைம் ஆயிடுத்து. ஏதோ டெஸ்ட்லாம் பண்றேன் பேர் வழின்னு என்ன ரொம்ப டைம் ஆக்கிட்டா. இப்பதான் வந்தேன் நானு. ஸோ இன்னைக்கு உண்டான லஞ்ச் மெனு ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போறது. அறக்க பறக்க ஒரு ஆஸ்பத்திரி தலிகையா போயிடுது இன்னைக்கு. ஸோ என்னென்னலாம் பண்ணிருக்கேன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. எங்க ஆத்துக்காரரோட பர்த்டேக்கு எல்லாரும் விஷ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். எங்க ஆத்துக்காரருமே அவரோட தேங்க்ஸ உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ண சொன்னார். அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். சோ எல்லாருக்குமே ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச். எங்க அப்பா வீடியோல கீழே சில கமெண்ட்டுக்கு ரிப்ளை கமெண்டா நான் ஐடியா சொல்லலாமான்னு தெரியல. ஒரு ரோபோ அப்படின்ற ஒரு கமெண்ட்குள்ள இருந்து ரொம்ப அழகா ரிப்ளை பண்ணியிருந்தா. நான் நேத்திக்கே தேங்க் பண்ணிருக்கணும், நான் தேங்க் பண்ணல. அந்த பர்டிகுலர் ஐடிக்கு தேங்க்யூ சோ மச். ஸோ இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ள போலாம் வாங்கோ. இன்னைக்கு உண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் இதுதான். மிச்சது அப்புறம் ஏதாவது இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக தலிகை பண்ணிவிட்டு நான் கிளம்பணும். ஸோ நான் வானலியில் எண்ணெயை வச்சுட்டேன். இன்றைக்கி ஒரு ஃபியூ டேஸாக ரொம்ப ஹெவியாக இருக்குது சாப்பாடு. அதனால் இன்றைக்கி சாதாரணமான ஒரு வத்த குழம்பு ஆர் புளிக்குழம்பு எது வேணால் சொல்லிக்கலாம். முருங்கைக்காய் வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், குழம்பு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, கருவேப்பிலை. ஊற வச்சுட்டுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கசகசா ஊற வச்சுட்டுருக்கேன், முந்திரி பருப்பு, வத்த மிளகா ஊற வச்சுட்டுருக்கேன், தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறமா பெருங்காயம், புளி நினச்சிட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் எண்ணெய் சுட்ட கையோடு எல்லாத்தையும் 1 by 1 போட வேண்டியதான். எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து நான் இப்போ கடுகு வெந்தயத்தை போட்டுக்கிறேன். பாதி குக்கிங் பண்ணி முடிச்சுட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு மிச்சத்தை பண்ணலாம். எல்லாத்தையும் பண்ணணுன்னா போக முடியாது அப்புறம் டாக்டர்கிட்ட. பெருங்காயம் போட்டுருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். குழம்பு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, வேணா இன்னும் கொஞ்சம் ஜலம் குத்திக்கலாம். திக்காக இருக்குது புளி. ஏன்னா இது புளிக்குழம்பு தான். ஸோ தட் கொதிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் குறையும். இப்போ நம்ம இதை முருங்கைக்காய் வேகணும். அதனால் இதை கொஞ்சம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். கொஞ்சம் அடுப்பை பெருசாக வச்சுக்கலாம். ஸோ நல்லா முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும் கொதித்ததுக்கப்புறமா. குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இந்த மிளகா, முந்திரி பருப்பு, கசகசாவை அரைச்சின்றலாம். ஆக்சுவலாக ஒரு ஃபியூ டேஸாகவே
எனக்கு நான் ஒரு நாள் சொல்லேன் இல்லையா, ஒரு லாஸ்ட் வீக்கில் தலைவலிக்கிறது ரொம்ப அப்படின்ட்டு. அந்த தலைவலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆனதோடு இல்லாமல் இப்போ ரொம்ப தலை சுத்தல் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. தூக்கம் இல்லை, மண்டைக்குள்ளே நிறையா ஓடுறது. ஸோ அதனால் கொஞ்சம் கசகசா போட்டாக்கா நல்லா தூக்கம் வரும். இந்த கசகசாக்கே ஒரு நல்ல ஒரு மயக்க கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி கசகசா முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி விட்டு பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹோட்டல் காரக்குழம்புலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கடைசியாக வத்த மிளகாயும் கொஞ்சமாக பூண்டு கசகசா இதெல்லாம் அரைச்சி தான் குத்துவா அதில். அப்போ தான் அந்த ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும். இதை நான் இப்போ நல்லா விழுமோனா அரைச்சின்னு வந்துடுறேன். ஸோ இது இந்த அளவுக்கு இது பிகாஸ் ஆஃப் முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் க்ரீமினஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா விழுமுனா அரைக்கணும். ஏன் நான் வந்து கசகசா வெந்நீரில் ஊற போட்டேன் அப்படின்னா அப்போ தான் கசகசா அரையும். இல்லைன்னா ராவா போட்டேன்னா கசகசா அரையிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வெந்நீரில் ஊற போட்டேன்னா ஈஸியாக அரைஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டுடலாம். ஏன்னா புளி குழம்புன்றதுனால கண்டிப்பாக கொஞ்சம் புளிப்பு இருக்கும். இன்னும் கொஞ்சம் முருங்கைக்காய் வேக வேண்டியிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், இதை திருப்பியும் மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு முருங்கைக்காயோட கலர்லாம் மாற ஆரம்பிச்சிடுது. நம்ம இப்போ அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு, வத்த மிளகா, கசகசாவை அரைச்சது இதோட சேர்த்துட்டுலாம். இதில் இன்னும் கொஞ்சம் ஜலம் குத்தி முந்திரி பருப்பு கொஞ்சம் க்ரீமினஸ் கொடுக்கக்கூடியது. குழம்பும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இந்த கசகசா அந்த மிளகா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு கொதி வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சுடுத்து, நல்ல மணம் வர ஆரம்பிச்சிடுத்து, பச்சை வாசனையெல்லாம் போயிடுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதே அடுப்பில் நம்ம சாதத்தை வச்சிடலாம். மணி 15 ஆகிடுத்து. நான் 10:30 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அடுத்தாப்பில் நம்ம சாதத்தை வச்சிடலாம். குழம்பு ஆகிடுத்து. முள்ளங்கியை வந்து இந்த பார்த்தெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். தொகையல் தான் அரைக்கணும். ஈக்குவலி முள்ளங்கியுமே உங்களுக்கு வந்து கிரியேட்டின் அண்ட் யூரிக் ஆசிட் இருக்கிற வாழ்க்கை ரொம்ப நல்லது. ரெகுலராகவே சாப்பிட்லாம். இப்போ யூரிக் ஆசிட்ன்றது வந்து நார்மலாக நிறையா பேருக்கு வர ஆரம்பிக்கிறது. அதுக்கு லேட்டர் வெர்ஷன் தான் கிரியேட்டின் அஃபெக்ட் ஆகிறது. எங்கள் அப்பாவுக்கு அப்படி தான் ஆரம்பிச்சது எல்லாமே. ஸோ அதனால் இது வந்து முள்ளங்கியை காயாவோ இல்லை சாம்பாரில் போடுறத விட அரைச்சி கொடுத்துட்டா ஃபுல் ஃபார்ம் உள்ளே போயிடும். அதுக்கோசரம் தான் அது. இது வந்து 10:40க்கு நான் அப்பாயின்மெண்ட். நான் எங்கள் தெருமுனையிலே இருக்குது. 10:30 மணிக்கு நான் கிளம்பினேன்னா 10:40க்கெலாம் போயிடுவேன். ஸோ இப்போ சைடில் வானலியை வச்சு வதக்கின்றலாம் தொகையலுக்கு. இதுக்கு கல்லெண்ணெய் குத்திட்டுருக்கேன். குழம்புக்கு நல்லெண்ணெய் குத்திண்டேன். எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். வத்த மிளகா நான் இந்த தடவை பேடிகை சில்லி எடுக்கல, நார்மல் குண்டூர் சில்லி தான் எடுத்துட்டுருக்கேன். புளி எடுத்துட்டுருக்கேன். பெருங்காயம், இந்த தண்டோட கொத்தமல்லி, இப்போ முள்ளங்கி. இது அப்படியே நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளித்து ஜலம் குத்தி வேக வச்சு தேங்காய் போட்டு காயாகவும் சாப்பிடலாம். இதை நல்லா வதக்கிட்டு அதோட கலர் டிரான்ஸ்பரன்சி ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறமா உப்பு வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னாக்க தொகையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தொகையலில் வந்து புளி ஆட் பண்ணுவோம். காயில் நம்ம புளியெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். கொஞ்சம் இது நல்லா வதங்கட்டும், டைம் எடுக்கும். வதக்கி வச்சுட்டு மூடி வச்சுட்டு போயிடுறேன். மிச்சத்தை வந்து கண்டினியூ பண்ணுறேன் நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து. ஸோ இதுக்குண்டான உப்பை போட்டுடலாம். நல்லா கொஞ்ச நேரம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இதில் வந்து ஜலம் குத்திருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சா சீக்கிரமாக வதங்கிடும். ப்ளம்ஸ் வாங்கினேன்.
இதை வச்சு இந்த ஊரில் உள்ள இந்த குஜ்ஜு பண்ணுவா இல்லையா கல்யாணங்களில், அது மாதிரி பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி எடுத்து வச்சேன். பட் இன்றைக்கி டே வேறு மாதிரி போயின்னு இருக்கு. ஸோ முடிஞ்சால் அதை நாளைக்கு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இதை மூடி வச்சிடலாம். மிச்சத்தை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். 10:30 மணிக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனேன்னா இப்போ தான் வரேன். மணி 1:10 ஸோ காத்தால வதக்கி வச்சுட்டு போனது தான் ஆறிப்போ எடுத்து இதை அரைச்சிட்டோன்னா நமக்கு தொகையல் ரெடி ஆகிடும். வதக்கச்சா உப்பு போட்டேன்னு ஞாபகமாக இல்லை. நான் இப்போ எதுவும் உப்பு அடிஷ்னலாக போடலை. நான் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சுன்றேன். ஒரு வேளை கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அரைச்சிட்டேன்னா முள்ளங்கி தொகையல் ரெடி ஆகிடும். இன்னைக்கு உண்டான தளிகை ரெடியாக எடுத்து பார்த்தேன்னாக்கா முருங்கைக்காயும் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு வத்த குழம்பு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா முள்ளங்கி தொகையல், சாதம், அவ்வளோதான் இன்னைக்கு உண்டான தளிகை. சாரி, ரொம்ப சிம்பிளாக ஒன்றுமே காமிக்காமல் ஒரு வீடியோவை போடுறேன் இன்றைக்கி. So hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.